ஜி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகரும் தயாரிப்பாளருமான சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ள அற்புதமான ஒரு படம் தாய்க்கிழவி. பெண்களுக்கு நம்பிக்கை, சேமிப்பு, தைரியத்தை விதைக்கும் ஒரு களமாகத்தான் இந்த படத்தை இயக்கி முத்திரை பதித்திருக்கிறார் டைரக்டர் சிவகுமார் முருகேசன். இந்த படத்தை பற்றி ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால், ராதிகாவின் நடிப்பால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய போவது நிச்சயம். அதே நேரத்தில் தரமான ஒரு படமாகவும் இது தயாராகி இருக்கிறது. கிராமத்தில் அடாவடி கிழவியாக வலம் வரும் ராதிகாவின் அழிச்சாட்டியத்தை பார்த்து மக்கள் அலறுகிறார்கள். இப்படித்தான் கதை ஆரம்பிக்கிறது. வட்டி காசு கேட்டு வரும் ராதிகாவை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். இந்த கிழவிக்கு ஒரு முடிவே வராதா என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென ராதிகா பக்கவாதத்தால் படுத்துவிட ஊரே மகிழ்ச்சியில் கொண்டாடுகிறது. இந்த சூழலில் ராதிகா யாருக்கும் தெரியாமல் தங்க நகைகளை பதுக்கி வைத்திருப்பது அவருடைய மகன்களான சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணனுக்கு தெரிய வருகிறது. நகைகள் பற்றிய ரகசியத்தை ராதிகாவிடம் இருந்து அறிந்திட துடிக்கும் மகன்கள் மூவரும் அவரை எப்படியாவது காப்பாற்ற துடிக்கிறார்கள். நகைகளை கைப்பற்ற ராதிகாவின் மருமகனான முத்துக்குமாரும் காய் நகர்த்துகிறார். இந்த சூழலில் ராதிகாவின் உடல்நிலை இன்னும் மோசமடைய திருப்பத்துக்கு மேல் திருப்பங்கள் படத்தில் ஏற்படுகின்றன. ராதிகா உயிர் பிழைத்தாரா? தங்க நகைகள் இருக்கும் இடத்தை மகன்கள் 3 பேரும் கண்டுபிடித்தார்களா என்பதே கலகலப்பான ஒரு திரைக்கதையாக அமைந்திருக்கிறது. பவுனுத்தாய் என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்து ஜொலித்திருக்கிறார் ராதிகா. கெத்தான நடை, ஏகத்தாளமான பேச்சு, ஏளனமான ஒரு போக்கு, பார்வை என கிராமத்து கிழவியாகவே வாழ்ந்து காட்டியுள்ளார் இந்த ராதிகா. பெண் சுதந்திரம் பற்றிய அவரது வீரியமான பேச்சுக்கு கைத்தட்டலாம். கண்டிப்பாக விருதை நோக்கி காத்திருக்கிறார் ராதிகா. அவருடைய இந்த ஆழமான அற்புதமான நடிப்புக்கு பல விருதுகள் காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மகன்களாக வரும் சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன் நடிப்பிலும் நகைச்சுவையிலும் ரசிக்க வைத்திருக்கிறார்கள். மகளாக வரும் ரேச்சல் ரெபக்காவின் நடிப்பு கவனம் இருக்கிறது. உணர்வுபூர்வமான நடிப்பில் முனிஸ்காந்த் கோர் செய்திருக்கிறார். நகை ஆசாரியாக வரும் இளவரசு, மருமகன் முற்கோடு சுற்றும் முத்துக்குமார் என அனைவருமே கலக்கியிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில். விவேக் விஜயகுமாரின் ஒளிப்பதிவும் நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையும் படத்துக்கு துணை நிற்கிறது. ஜாலியான காட்சிகள் படத்துக்கு மிகப்பெரிய பலம். சில காட்சிகள் யூகிக்க முடிகிறது. இரண்டாம் பாதியில் லாஜிக் மீறல்களும் படத்தில் நிறையவே இருந்தாலும் ராதிகாவின் ஒட்டுமொத்த நடிப்பு அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விடுகிறது. இவற்றையெல்லாம் தாண்டி கதாபாத்திரங்களின் நடிப்பும் இக்குறைகளை பெருமளவு கலைக்கிறது. கிராம பெண்களின் அதீத உழைப்பை ரொமான்டிசைஸ் செய்யாமல் அவற்றால் அவர்களின் உடல்கள் பாதிக்கப்படுவதை மைய கதைக்குள் ஒரு சரடாக பேசுகிறது திரைக்கதை. கிராம பெண்களின் பொருளாதார தற்சார்பு, சுயமரியாதை, சேமிப்பின் அவசியம் போன்றவற்றையும் எமோஷனலோடு பேசுகிறது படம்.